ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளால் சில விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியாத நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன ஃபேவராக இருக்கோ அதை வீட்டில் பேசிடணும். இனிமேலாம் அதெல்லாம் நம்ம யோசிச்சுலாம் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே முடிவு பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரின்னு நினைக்கிறோம், அது சரியாக இருக்கிறதும் தவறாக போகிறதும் நம்ம எடுக்கிற முடிவு தான். அதே மாதிரி தான் என் கல்யாணத்தில் எனக்கு முதல்ல இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீ இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் உன் லைஃப் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுங்கிறதுனால நானும் அப்போ சம்மதிச்சிட்டேன். ஆனால் போக போக அவர் என்கிட்ட ஃபோனில் பேசுகிற விதம் அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. என்ன அப்படின்னா, அவர் பேசுகிற விதம் முதல்லலாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். நிச்சயம் பண்ண புதுசுலலாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் போக போக அவர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் இதாக பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் நான் தான் இதுக்கப்புறம்லாம் நீ வேலைக்கு போகக்கூடாது, எனக்கு அப்படியே வேலைக்கு போனாலும் பணத்தை நம்ம தான் சேமிக்கணும், உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது பண்ணக்கூடாது, இப்படி தான் ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அதிலக்கே எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இவர் என்ன சரியில்லை, ஏதோ இவர் நம்மளை நிச்சயம் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நம்ம அம்மா கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, உங்கள் தங்கச்சியெல்லாம் நான் நானே படிக்க வைக்கிறேன், நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் இருந்தால் என்ன, நான் படிக்க வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் போக போக அவர் பேசுகிற விதங்கிறது மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா முதல்ல எங்கள் அம்மா கிட்ட பேசினதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அதில் எனக்கு பேசுகிறதுலேயே தெரிஞ்சு போய்ட்டு, நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னதுக்கு அதெல்லாம் இப்போ அப்படி தான் இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடுவாங்க அப்படி இப்படின்ட்டு எங்கள் அம்மா அவங்க அனுபவத்தை சொல்ல ஆரம்பித்தாங்களே தவிர, ஆனால் இப்போ இருக்கிற ஒரு நடைமுறையில் ஏன்னா எங்கள் சொந்தக்கார அக்காவுக்கே அவங்க முதல்ல வரதட்சணை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல இது பண்ணாங்க. போக போக பார்த்திங்கன்னா பேசுகிறது எல்லாமே அவங்க மாமியார் வரதட்சணையை தான் இது பண்ணி பேசுகிறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போயே அந்த அக்கா சொன்னாங்க, இதுக்கு தான் நான் அப்போயே வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வீட்டில் ஒன்று சேர்ந்தே வாழ டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜே பண்ணிக்குவேன். இப்போக்கி மேரேஜை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு இந்த அக்கா சொன்னாங்க. அதுக்கு தான் முன்னாடியே ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டுனா ஒன்று சொல்லுவாங்க. அதனால் முன்னாடியே நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கணும், அவங்க கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு அது புரிஞ்சிடுச்சு. சரி ஓகே, அவங்க அந்த அக்கா அனுபவத்துலேருந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இது பண்ணணும், யாரையும் நம்பி நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. அதனால் எங்கள் அம்மா கிட்ட சொன்னதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் இப்போ அப்படி தான் இருப்பாங்கன்னா அதை சொல்லி சமாளிக்கிறாங்களே தவிர, இவர் என்கிட்ட உண்மையாக பேசுகிற விஷயத்த எல்லாத்தையும் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சொன்னோன்னா அது நாளைக்கு வேறு விதமாக மாறிடும் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீ எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, அதிகமாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஃபோன் பேசினாலே இப்படி தான் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறத அவர்கிட்ட கம்மி பண்ணிக்கோ, அவருக்கே உன் மேலே அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே நான் பேசுகிறதெல்லாம் நான் கம்மி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேனே தவிர, அவர் மாறுற மாதிரியே தெரியல. திருப்பி மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், பேசுகிற விதங்கிறது, இப்போ ஒரு நாளைக்கு நான் ஃபோன் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு 2 நாள் ஆனாலுமே அவர் ஃபோன் பண்ண மாட்டார், மெசேஜ் பண்ணுவார். நான் தான் அவருக்கு ஃபோன் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் எனக்கு தெரிஞ்சு போய்ட்டு இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, இன்னும் ஒரு 10 நாளில் பத்திரிகை அடிக்க போகிறோம் அப்படின்னோடனே நான் எங்கள் அம்மாட்ட முடிவாகவே சொல்லிட்டேன், இந்த மேரேஜ் எனக்கு வேண்டாம்மா, நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் நான் மேரேஜுக்கு நான் இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் ஊருக்கு கிளம்பி போய்ட்டேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா எல்லாரையும் மாமா எல்லாரையும் வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் பேசினாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி என்னை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. இது மாதிரி என்ன மாமா அப்படி பண்ணுறாவ, இந்த மாதிரியெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 15 நாளில் நிச்சயத்துக்கு முடிஞ்சு இப்போ 3 மாதம் ஆகுது, நம்ம பத்திரிகை அடிக்க போகலாங்கிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னோடனே, இல்லை நம்ம அவளை சொல்லியும் தப்பு கிடையாது, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்ட விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி தோணலாம், உனக்கு நம்ம சொந்தக்காரங்களையும் நிறைய பேருக்கு இதெல்லாம் நடக்கலையா, நீ பார்த்துமே இது ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஒத்து போனால் மட்டும்தான் வந்து அந்த திருமண பந்தங்கிறது இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா கரெக்டாக சொன்னார். அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. நானே வந்து என்னோட அனுபவத்தில் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வரைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. அவள் சந்தோஷத்துக்குன்ட்டு அவள் இல்லவே இல்லை. அவள் அப்பயே சொன்னா எனக்கு இது வேண்டான்னு. நான் தான் வலுக்கட்டாயமாக நீ சொல்கிற மாதிரி அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ நான் தான் அதுக்கான இதை நான் அனுபவிக்கிறேன்.